2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் தொகுதி பங்கீடுகளில் நிறைவடைந்த நிலையில் தற்போது ஒரு சுவாரஸ்ய தகவல் கிடைக்க பெற்றிருக்கு. அதன்படி 20 சிட்டிங் அமைச்சர்களுடைய தொகுதியில் அதிமுக நேரடியாக போட்டியிடப் போவதாகவும் 6 சிட்டிங் அமைச்சர்களின் தொகுதியில் பாஜக நேரடியாக போட்டியிடப் போவதாகவும் 3 சிட்டிங் அமைச்சர்களின் தொகுதியில் அமமுக நேரடியாக போட்டியிடப் போவதாகவும் ஒரு தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். 20 சிட்டிங் அமைச்சர்களுடைய தொகுதியில் அதிமுக நேரடியாக போட்டியிடுவதா நமக்கு தகவல் கிடைக்க பெற்றிருக்கு. விவரங்களை பதிவு பண்ணுங்க தாயுமானவன். தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடையான அந்த தொகுதி பங்கீடு நிறைவு பெற்று தொகுதிகள் குறித்தான விவரங்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த அமைச்சர்களோடு போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை எடுத்துக்கொண்டோம் என்றால் முக்கியமான 20 அமைச்சரவை பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களோடு போட்டியிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் என்றால் கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின், அதே போல் துரைமுருகன் போட்டியிட்ட காட்பாடி, ஆத்தூர் தொகுதி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல போட்டியிட்ட ஐ பெரியசாமி, அதே போல் ஈரோடு மாவட்டம் காங்கேயத்துல போட்டியிட்ட மு.பே. சாமிநாதன், தூத்துக்குடியில கீதா ஜீவன், முதுகுளத்தூர்ல ராஜகண்ணப்பன், ராமநாதபுரத்துல மூர்த்தி, அதே போல மன்னிக்கவும் மதுரை கிழக்குல மூர்த்தி, துறைமுகத்துல சேகர்பாபு, திருவிடைமருதூர்ல போட்டியிட்ட கோவி செலியன், அதே போல மதுரையில போட்டியிட்ட பழனிவேல் தியாகராஜன், திருவெரும்பூர்ல போட்டியிட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, ஆலங்குடியில போட்டியிட்ட மெய்யநாதன், திட்டக்குடியில போட்டியிட்ட சி.வி. கணேசன், தாராபுரத்தில் போட்டியிட்ட கயல்விழி செல்வராஜ், திருமயத்துல போட்டியிட்ட ரகுபதி, கடலூர் குறிஞ்சிப்பாடியில போட்டியிட்ட எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அதே போல் திருச்சுழியில போட்டியிட்ட தங்கம் தென்னரசு, ஆலந்தூர்ல போட்டியிட்ட தாமோ அன்பரசன் என 20 தொகுதிகள். இந்த அமைச்சரவையில இருக்கக்கூடிய அனைவருமே கடந்த முறை 20 தொகுதிகளை போட்டிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த 20 தொகுதிகளும் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அதே போல மன்னார்குடியில போட்டியிட்ட டி.ஆர்.பி. ராஜா, திருச்சி மேற்கு தொகுதியில போட்டியிட்ட அமைச்சர் கே.என். நேரு, சைதாப்பேட்டை தொகுதியில போட்டியிட்ட அமைச்சர் மா. சுப்பிரமணியன் என இந்த 3 தொகுதிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நேரடியாக போட்டியிடுகிறது. இதே போல பத்மநாபபுரத்துல போட்டியிட்ட மனோ தங்கராஜ், ராசிபுரத்துல போட்டியிட்ட மதிவேந்தன், திருவண்ணாமலையில போட்டியிட்ட ஏவா வேலு, திருப்பத்தூர்ல போட்டியிட்ட கே.ஆர். பெரிய கருப்பன், திருச்செந்தூர்ல போட்டியிட்ட அனிதா ராதாகிருஷ்ணன், ஆவடியில் போட்டியிட்ட நாசர் என 6 முக்கியமான அமைச்சர்களுடைய தொகுதிகள்ல பாஜக நேரடியாக களம் காண்கிறது. இவை தவிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த மட்டில் ஈரோடு மேற்கு முத்துசாமி, ஒட்டன்சத்திரம் சக்கரபாணி, ராணிப்பேட்டை ஆர். காந்தி ஆகியோரது தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதே போல் பாமகவை பொறுத்த மட்டில் சேலம் வடக்குல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர். ராஜேந்திரன், அதே போல ஐஜேகேவை பொறுத்த மட்டில் பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் ஆகியோரது தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்களுடைய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன் உங்களுடைய விவரங்களுக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.